விவசாயத்துல வந்து நீங்க பூச்சிக்கொல்லி மருந்து அடிச்சிட்டு இருந்தீங்கன்னா இது 4 ஈத்துல வந்து துருப்புடிச்சு இது உடஞ்சிருங்க. சொல்ல போனோம்னா இந்த பிளான்ட் வயர் நீங்க வாங்குனீங்கன்னா உங்களுக்கு 6 வருஷம் வாரண்டி அவங்க சேர்த்தியே தந்துடுறாங்க. இந்த ஜேஎஃபோட பிளான்ட் வயரை நீங்க பயன்படுத்துறதுனால 30 to 40% நீங்க வந்து காசை வந்து மிச்சப்படுத்துறீங்க. இது வாங்கினது வந்து 6 வருஷத்துக்கு முன்னாடி கிட்ட வாங்கினது. ஸோ இன்னும் வரைக்கும் எதுவுமே ஆகலை இந்த பிளான்ட் வயர்ல. நீங்க இன்னுமாங்க எந்த ஒரு வாரண்டியும் இல்லாத இந்த ஒரு ஜிஐ வயரை நீங்க பயன்படுத்திட்டு இருக்கீங்க. நீங்க எந்த ஒரு கம்பெனியில போய் நீங்க இதை வாங்கினீங்கனாலும் வாரண்டி இருக்காது. அதுவும் இல்லாம விவசாயத்துல வந்து நீங்க பூச்சிக்கொல்லி மருந்து அடிச்சிட்டு இருந்தீங்கன்னா இது 4 ஈத்துல வந்து துருப்புடிச்சு இது உடஞ்சிருங்க. அதுவும் இல்லாம இதை வந்து ஹேண்டில் பண்றதும் ரொம்ப கஷ்டமா இருக்கும். இதவா இன்னியும் பயன்படுத்திட்டு இருக்கீங்க. இதை இப்படி தூக்கி போட்டுட்டு இந்த ஜேஎஃபோட இந்த பிளான்ட் வயரை பயன்படுத்துங்க. இது சொல்ல போனோம்னா இவங்க 6 வருஷம் ஆச்சுங்க இதை பயன்படுத்தி. இன்னுமே இது ஸ்டிஃபா இருக்குது பாத்தீங்களா, ஒரு வளைவு கூட இல்ல. இது பிளாஸ்டிக் மாதிரி இருக்கிற ஒரு பொருள், இன்னும் ஒரு வளைவு கூட இல்லைங்க. ஸோ இதுதாங்க இந்த ஜேஎஃபோட பிளான்ட் வயர்ல ஒரு சூப்பரான ஒரு விஷயம். சொல்ல போனோம்னா இந்த பிளான்ட் வயர் நீங்க வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 6 வருஷம் வாரண்டி அவங்க சேர்த்தியே தந்துடுறாங்க. ஸோ இங்க பாருங்களேன், ஃபுல்லாமே பிளான்ட் வயர் தான் இவங்க பயன்படுத்தி இருக்காங்க. ஸோ இவ்வளோ நாள் நீங்க வந்து ஜிஐ வயரை பயன்படுத்தி இருப்பீங்க. ஆனா இந்த பிளான்ட் வயர் பாருங்களேன் எவ்வளோ ஸ்டிஃபா இருக்குதுன்னு. நீங்க உங்க விவசாயத்துல பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கிறீங்களோ இல்ல வானிலை நிலவரம் எப்படி இருந்தாலும் ஜேஎஃபோட பிளான்ட் வயர் வந்து எதுவுமே ஆக போறது இல்லைங்க. அதுதான் இதுல இன்னொரு ஒரு சூப்பரான ஒரு விஷயங்க. ஸோ நான் உள்ள போய் காமிக்கிறேன் அவங்க எப்படி எல்லாம் செட்டப் பண்ணி இருக்காங்கன்னு. நம்ம வந்திருக்கிறது பாத்தீங்கன்னா 35 ஏக்கர்ல கேப்சிகம் ஃபார்மிங் தான் வந்திருக்கிறோம். இவங்க பாத்தீங்கன்னா இந்த கொடி காய்கறிகளுக்கெல்லாம் இந்த ஜேஎஃபோட பிளான்ட் வயர் தான் இவங்க வந்து பயன்படுத்தி இருக்காங்க. சொல்ல போனா இவங்க 6 வருஷம் கிட்ட ஆச்சுங்க. ஸோ இவங்க மெயினா இதை சூஸ் பண்ணதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா காஸ்ட் தாங்க. ஏன் அவ்வளவு பெரிய காஸ்ட் டிஃபரன்ஸ் இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமாங்க, இந்த ஜேஎஃபோட பிளான்ட் வயரை நீங்க பயன்படுத்துறதுனால 30 to 40% நீங்க வந்து காசை வந்து மிச்சப்படுத்துறீங்க. இதே நீங்க ஜிஐ வயரை பயன்படுத்தினீங்கன்னு வைங்களா உங்களுக்கு ரொம்ப அதிகமா காஸ்ட் இருக்க போகுது. பொதுவா நம்ம ஒரு ஏக்கருக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா 7500 மீட்டர் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி வயர் தேவைப்படுங்க. ஸோ இதே நீங்க ஜிஐ வயர்ல போட்டீங்கன்னா உங்களுக்கு 20,000 கிட்ட செலவாகும். அதே நீங்க இந்த பிளான்ட் வயரை பயன்படுத்தினீங்கன்னு வைங்களா உங்களுக்கு 13,000 தான் செலவாக போகுது. அப்ப நினைச்சு பாருங்களேன், 35 ஏக்கர்ல இவங்க போட்டிருக்காங்க. சொல்ல போகணும்னா 4,50,000 கிட்ட தான் இவங்களுக்கு இந்த பிளான்ட் வயர் போட்டு செலவாயிருக்குது. ஆனா இதே இவங்க வந்து ஜிஐ வயர் பயன்படுத்தி இருந்தாங்கன்னு வைங்களா 7 லட்சம் கிட்ட இவங்க வந்து செலவு பண்ணியிருப்பாங்க. அப்ப நினைச்சு பாருங்க எவ்வளவு காசு டிஃபரன்ஸ் இருக்குது. இன்னுமே நிறைய பேர் ஜிஐ வயரை பயன்படுத்தி ஒரு 4 to 5 ஈத்துலயே அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா துரு பிடிச்சு அது வீணா போய் அது துரு பிடிக்கிறதுனால இன்னொரு பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா நம்ம காய்கறி வளர்த்துற இதுல பாத்தீங்கன்னா அந்த துரு கண்டிப்பா விழுந்துட்டே இருக்கும். அதே தான் நம்ம வந்து திரும்பி ப்ராசஸ் பண்ணிட்டே இருப்போம். அதுவும் ஒரு கெடுதல் தாங்க ஒரு விவசாயத்துல. இப்ப ஜிஐ வயருக்கும் ஜேஎஃபோட பிளான்ட் வயருக்கும் ஒரு உதாரணம் தரணும்னு வைங்களேன். நான் இப்ப ஸ்கிரீன்ல காமிச்சிருக்கிறதுல பாத்தீங்கன்னா நான் 2 டெஸ்ட் டியூப் எடுத்திருக்கிறேன். அந்த 2 டெஸ்ட் டியூப்குள்ள பாத்தீங்கன்னா பூச்சிக்கொல்லி மருந்துல இருக்கிற ஒரு கெமிக்கல் தாங்க இந்த 2 டெஸ்ட் டியூப்லயும் இருக்குது. ஸோ ஒன்ல பாத்தீங்கன்னா ஜிஐ வயரை உள்ள போட்டிருக்கோம், இன்னொன்னுல ஜேஎஃபோட பிளான்ட் வயரை உள்ள போட்டிருக்கோம். இது ரெண்டத்தையும் நம்ம 10 நிமிஷம் இதுக்குள்ள வச்சிருந்தோம்னு வைங்களேன், ஒரு 10 நிமிஷத்துல பாருங்களேன் ஜிஐ வயர் என்னாச்சுன்னு அதுல துரு பிடிச்சி ரஸ்ட் ஆகி அப்படியே அதுல இருக்கிறது எல்லாமே போயிருச்சுங்க. ஆனா இந்த ஜேஎஃபோட பிளான்ட் வயருக்கு எதுவுமே ஆகல பாத்தீங்களா. ஸோ இதுதான் இதுக்கு டிஃபரன்ஸ். அதனாலதான் இந்த கொடி காய்கறிகளுக்கெல்லாம் இந்த ஜிஐ வயரை பயன்படுத்தும் போது 4 to 5 ஈத்து வரைக்கும் தான் நம்மளால வைக்க முடியுது. அதுக்கப்புறம் நம்ம தூக்கி போட வேண்டியதா இருக்குது. பொதுவாக நீங்கள் ஜிஐ வயரெல்லாம் நீங்கள் இப்படியெல்லாம் மடக்க முடியும் இப்படியெல்லாம் வளைக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? அதை வந்து நீங்கள் தூக்கிட்டு போகிறதே கஷ்டமாக இருக்கும். ஆனால் இந்த பிளான்ட் வயர் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டைம் பயன்படுத்திட்டு நீங்கள் இந்த மாதிரி சுருட்டி கூட வச்சுக்கலாம். இது வாங்கினது வந்து 6 வருஷத்துக்கு முன்னாடி கிட்ட வாங்கினது. ஸோ இன்னும் வரைக்கும் எதுவுமே ஆகலை இந்த பிளான்ட் வயரில். மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வயரில் நிறைய கிடைக்குங்க. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ரீசைக்கிள்டான வயர். ஸோ அது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரே வருஷத்தில் இந்த வெயிலையோ எதுலையோ பட்டு காஞ்சு அது வந்து உடஞ்சிரும். ஆனால் இந்த வயர் அது எதுவுமே ஆக போறது இல்லை. ஜிஐ வயர் தான் ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அப்ப இந்த ஏஃபோட இந்த பிளான்ட் வயர் நினைச்சு பாருங்க, 6 வருஷத்துக்கு எந்த ஒரு வளைவும் இல்ல, அப்படியே ஸ்டிஃபா இருக்குது. 6 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி வச்சாங்களோ அதே ஸ்டிஃப்னஸ் இப்பயும் இருக்க போதுங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வளைவோ எதோ இருந்தாலும் கண்டிப்பா அதை வந்து நீங்க 6 வருஷம் அந்த வாரண்டியில உங்களால கிளைமும் பண்ணிக்க முடியுங்க. இதுக்கு மேல உங்க ஃபார்மிங்ல வருஷம் கொடி காய்கறிகளுக்கு இந்த மாதிரி சப்போர்ட் வயரை வந்து மாத்திட்டே இருக்க தேவையில்லைங்க. ஒரு டைம் ஜேஎஃப் வயர் வாங்குங்க, அது உங்களுக்கு லைஃப் டைம் இருக்க போது. என்ன சொல்றீங்க? இந்த டைம் நீங்க வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்களா? கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இதை நீங்க பயன்படுத்திட்டு இருந்தீங்கனாலும் கண்டிப்பா உங்களோட ரிவ்யூவும் கமெண்ட்ல கொடுங்க. நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப நன்றி.